கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய லிஸ்ட், அரே லிஸ்ட், டிக்ஷனரி, ஹேஷ் டேபிள், சார்ட்டர் லிஸ்ட், ஸ்டாக் அண்ட் கியூ இது எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கலெக்ஷன்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அது எது தேவைப்படுது அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தி தெரியலன்னா ஆல்ரெடி அது சம்பந்தமான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஜெனரிக்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தியும் தெரியலன்னா ஆல்ரெடி சிசார் பிளேலிஸ்ட்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதை ரெண்டா பிரிக்கலாம். ஜெனரிக் கலெக்ஷன், நான் ஜெனரிக் கலெக்ஷன். ஜெனரிக் கலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் லிஸ்ட், டிக்ஷனரி, சார்ட்டர் லிஸ்ட், ஸ்டாக் அண்ட் கியூ. நான் ஜெனரிக் கலெக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் அரே லிஸ்ட், ஹேஷ் டேபிள், சார்ட்டர் லிஸ்ட், ஸ்டாக் அண்ட் கியூ. சார்ட்டர் லிஸ்ட், ஸ்டாக் அண்ட் கியூ இந்த மூணு ரெண்டுலயுமே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரலாம். இது ரெண்டுமே ஒரே நேமா இருந்தாலுமே டிக்ளேர் பண்ணக்கூடிய விதம் வேறுபடும். அதோடைய பயன்பாடு அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த கன்சோல் அப்ளிகேஷன்ல ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஒன்னு ஜெனரிக் கலெக்ஷன் டெமோ காட்டுறதுக்கான கிளாஸ், அடுத்தது நான் ஜெனரிக் கலெக்ஷன் டெமோ காட்டுறதுக்கான கிளாஸ். சரிங்களா? இன்சைட் தட் கிளாஸ் 5 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். லிஸ்ட்டுக்கான டெமோ காட்டுறதுக்கான மெத்தடு, டிக்ஷனரி, சார்ட்டர் லிஸ்ட், ஸ்டாக், கியூ அந்த நேம்ல இருந்து உங்களால கண்டுபிடிக்க முடியும் எந்த மெத்தடு எதற்கான எக்ஸாம்பிளுக்கானது அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இந்த மெத்தட் எல்லாத்தையுமே மெயின் மெத்தட்ல கால் பண்றோம். இந்த மெயின் மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஜெனரிக் கலெக்ஷன் கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நான் ஜெனரிக் கலெக்ஷனுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய எல்லா மெத்தடையும் கால் பண்றோம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராமை இப்போ ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டை காட்டுறேன். ஏன்னா அவுட்புட்டை காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நல்லா புரியும். இப்போ நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட பாத்தீங்கன்னா அவுட்புட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருச்சு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஜெனரிக் லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். லிஸ்ட் எக்ஸாம்பிளுக்கான மெத்தடை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா லிஸ்ட் கிளாஸுக்கான இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அப்படி கிரியேட் பண்ணும்போது லெஸ் தேன் பிராக்கெட், கிரேட்டர் தேன் பிராக்கெட் அதுக்கு இடையில என்ன டேட்டா டைப்ல நான் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி டேட்டா டைப்பை இதுல டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? இங்க இன்டீஜர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால இன்டீஜர் டேட்டா டைப் வேல்யூ மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். சரிங்களா? இதுல சைஸ் அப்படிங்கிறது டைனமிக். சைஸை கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அதனாலதான் அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த லைன்ல ரிமூவ் அட் 0th பொசிஷன், அதாவது இதுல இண்டெக்ஸ் பொசிஷனை பாஸ் பண்ணோம்னா இதுல 0ல இருக்கக்கூடிய வேல்யூ 1 வேல்யூவை நம்ம இதுல இருந்து ரிமூவ் பண்ண முடியும். சரிங்களா? ரிமூவ் பண்ணிட்டு அதை எல்லாத்தையுமே ஐட்ரேட் பண்ணி பிரிண்ட் பண்றேன். நீங்க அவுட்புட்டை பாத்தீங்கன்னா அவுட்புட்ல வந்து 2 3 4 5 6 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். இப்போ அவுட்புட்டை பாத்தீங்கன்னா கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்கு. பாத்தீங்களா? அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அரே லிஸ்ட்டுக்கான எக்ஸாம்பிளை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா அரே லிஸ்ட்டுக்கான இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கிரியேட் பண்ண உடனே அதுல ஒரு 4 வேல்யூவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ இன்டிஜர், தென் ஸ்ட்ரிங்கு, அடுத்தது டபுள், பூலியன். இப்படி என்ன டேட்டா டைப் வேல்யூனாலும் அரே லிஸ்ட்ல இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஸ்ட்ரிங் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கிறோம். 0th பொசிஷன்ல உள்ள வேல்யூவை ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். திரும்ப ஐட்ரேட் பண்ணி அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா ஹலோ 3.14 ட்ரூ வேல்டு, அதாவது இந்த 3 வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு, இந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. 0th பொசிஷன்ல உள்ள வேல்யூ அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிட்டு. இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டுக்கும் அரே லிஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டிக்ஷனரிக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் அதுல கீ வேல்யூ பேர்ல வேல்யூ அப்படிங்கிறத சேவ் பண்ணிக்கலாம். கீ என்ன டேட்டா டைப்பு, வேல்யூ என்ன டேட்டா டைப்பு. கீ இங்க இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம், அதனால இன்டிஜர் டேட்டா டைப் வேல்யூ எல்லாம் சேவ் ஆகும். வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லி கொடுத்துருக்கிறதுனால A++ அப்படிங்கிற ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வேல்யூ சேவ் ஆகும். அடுத்தது இங்க நான் ஜெனரிக் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஹேஷ் டேபிள்ல இதே மாதிரி கீ வேல்யூ பேர்ல வேல்யூ சேவ் பண்ண முடியும். பட் இங்க டேட்டா டைப் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்லி டைப்டு கிடையாது. அதாவது ஃபர்ஸ்ட் இங்க கீழே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டேட்டா டைப் வேல்யூ இருக்கு, வேல்யூ வந்து இன்டிஜரா இருக்கு. அடுத்த வேல்யூ பாத்தீங்கன்னா கீ வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ல இருக்கு, வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு. இந்த வேல்யூ எல்லாம் ஐட்ரேட் பண்ணி நீங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னா டிக்ஷனரிக்கான அவுட்புட்டை பார்க்க முடியுது. சரிங்களா? டிக்ஷனரி கீ வேல்யூ பேர்ல இருக்கிற அவுட்புட் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஹேஷ் டேபிள்ல இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேர் எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஹேஷ் டேபிள்ல நீங்க ஒண்ணு நோட் பண்ணலாம். ஹேஷ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ 1 1, அதாவது இந்த 1 1 அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கணும். பட் எது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு? 2 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. எதற்காகனா
டிக்ஷனரியை பொறுத்த வரைக்கும் அதுல நம்ம ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்றோம். புதுசா ஒரு வேல்யூ ஆட் பண்ணோம்னா அதுல ஆர்டர் மெயின்டைன் ஆகும். ஹேஷ் டேபிளை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகாது. சரிங்களா? ஜெனரிக் கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய சார்ட்டர் லிஸ்ட்லயும் டேட்டா அப்படிங்கிறது கீ வேல்யூ பேரா தான் சேவ் ஆகும். அப்படி சேவ் ஆகக்கூடிய வேல்யூ டிஃபால்ட்டா அசெண்டிங் ஆர்டர் பண்ணிக்கணும். நான் ஜெனரிக் கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய சார்ட்டர் லிஸ்ட்டையுமே கீ வேல்யூ பேரா தான் டேட்டா அப்படிங்கிறது சேவ் ஆகும். இதுலயுமே அசெண்டிங் ஆர்டர் பண்ணிக்கிடும். இதுல முக்கியமான டிஃபரன்ஸ் நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, இதுல நீங்க டேட்டா டைப் இன்டிஜர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளிசிட்டா டிக்ளேர் பண்ணிடுறோம். இதுல அப்படி டிக்ளேர் பண்ண மாட்டோம். அப்படி டிக்ளேர் பண்ணாம இருந்தாலுமே கீ எல்லாமே ஒரே டேட்டா டைப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுல ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால எல்லாமே ஸ்ட்ரிங்கா மெயின்டைன் பண்ணியிருக்கிறேன். நீங்க இதுல போயிட்டு இன்டிஜர் பூலியன் சொல்லி அசைன் பண்ணலாம். பட் அசைன் பண்ணாலும் அங்க ரன் டைம் எரர் வரும். சரிங்களா? இப்ப அவுட்புட்டை பாத்தீங்கன்னா ஜெனரிக் கலெக்ஷன்ல அவுட்புட் வந்து அசெண்டிங் ஆர்டர்ல பிளேஸ் பண்ணிக்கிட்டு இங்க பாருங்க 1 அப்படிங்கிறது மிடில்ல இருக்கு. பட் அவுட்புட்ல அது ஃபர்ஸ்ட்ல வந்துருச்சு. நான் ஜெனரிக் கலெக்ஷன் சார்ட்டர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஏ அப்படிங்கிறது மிடில்ல இருக்கு. அவுட்புட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. சரிங்களா? ஜெனரிக் கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கான எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா ஸ்டாக் கலெக்ஷனுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? கிரியேட் பண்ண பிறகு 3 வேல்யூவை இதுல புஷ் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? 3 வேல்யூவை புஷ் பண்ண பிறகு இந்த லைன்ல என்ன பண்றோம்னா கடைசியில இருக்கக்கூடிய வேல்யூவை ரிமூவ் பண்றோம். இந்த கான்செப்ட் என்னன்னா லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கறத மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இப்போ இதை ஐட்ரேட் பண்ணி அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும்போது என்ன நடக்கணும்? பை டிஃபால்ட்டா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சிசார் ப்ரோக்ராமிங் தான் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும், டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரெண்டாவது பிரிண்ட் ஆகும் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. இங்க லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிறதுனால டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் ஃபர்ஸ்ட்ல பிரிண்ட் ஆகும். இங்க பாருங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கு, சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ரெண்டாவது பிரிண்ட் ஆயிருக்கு. இதே மாதிரி தான் நீங்க நான் ஜெனரிக் கலெக்ஷன்லயும் இதை யூஸ் பண்ணிப்போம். பட் ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து இதுல டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூவை சேவ் பண்ணிக்க முடியும். இங்க ஜாவாங்கிறது ஸ்ட்ரிங்கு, டூங்கிறது இன்டீஜர், ஃபால்ஸ் அப்படிங்கிறது பூலியன் டேட்டா டைப். இதுலயுமே மூணாவது வேல்யூவை ரிமூவ் பண்றோம். அதாவது இது ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆன பிறகு அவுட்புட்டை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜாவா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கும். எதனால? லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஜெனரிக் கலெக்ஷன் கியூக்கான எக்ஸாம்பிள பாத்தீங்கன்னா கலெக்ஷனுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கிரியேட் பண்ண பிறகு 3 வேல்யூவை அதுல என்கியூ பண்ணியிருக்கிறோம். என்கியூ பண்ண பிறகு டிக்யூ பண்றோம். டிக்யூ பண்ணும்போது என்ன நடக்கும்னா இது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் கான்செப்ட். முதல்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடும். சரிங்களா? இதுல டிக்யூ பண்ணும்போது என்ன ஆகும்னா கார் அப்படிங்கிறது ரிமூவ் ஆயிடும். ரிமூவ் ஆன பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய 2 வேல்யூ பைக் அண்ட் பஸ். இதை ஐட்ரேட் பண்ணி நீங்க அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ங்கிறதுனால நார்மலாவே பிரிண்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் பைக் பிரிண்ட் ஆகும், ரெண்டாவது பஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். நான் ஜெனரிக் கலெக்ஷன்ல இதே கான்செப்ட் தான். பட் அதுல டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூவை சேவ் பண்ண முடியும். ஜாவாங்கிறது ஸ்ட்ரிங்கு, டூங்கிறது வந்து இன்டிஜர், அது அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த டெமோவெல்லாம் பார்த்த பிறகு கலெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை பேஸ் பண்ணி சில இன்டர்வியூ கொஸ்டின் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா அரே வெர்சஸ் அரே லிஸ்ட். அரே அப்படிங்கிறது என்னன்னா ஸ்பெசிபிக் டேட்டா டைப் வேல்யூ மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். இன்டிஜர்னா இன்டிஜர் மட்டும்தான், ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் மட்டும்தான். அரே லிஸ்ட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் வேல்யூவை சேவ் பண்ணிக்க முடியும். அரே உடைய சைஸ் ஃபிக்ஸ்டு, அரே லிஸ்டுடைய சைஸ் வந்து டைனமிக். அடுத்த இன்டர்வியூ கொஸ்டின் அரே லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள். அரே லிஸ்ட்ல வந்து வேல்யூ மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். டிக்ஷனரியில வந்து கீ வேல்யூ பேர்ல வேல்யூ அப்படிங்கிறத சேவ் பண்ணிக்க முடியும். அரே லிஸ்ட்ல வந்து என்ன டேட்டா டைப் வேல்யூனால சேவ் பண்ணிக்க முடியும். பட் டிக்ஷனரி அப்படிங்கிறது ஜெனரிக் கிளாஸ். அதனால என்ன டேட்டா டைப் நம்ம எக்ஸ்பிளிசிட்டா டிக்ளேர் பண்ணியிருக்கிறோமோ அந்த டேட்டா டைப் வேல்யூ மட்டும்தான் அசைன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இன்னும் இன்டர்வியூ கொஸ்டின் போய்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்த இன்டர்வியூ கொஸ்டின் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? லிஸ்ட்ல வெறுமனே வேல்யூ மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். டிக்ஷனரியில கீ வேல்யூ பேர்ல டேட்டா டைப் வேல்யூ சேவ் பண்ண முடியும். இது ரெண்டுமே ஜெனரிக் கலெக்ஷன். அடுத்த இன்டர்வியூ கொஸ்டின் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா சார்ட்டர் லிஸ்ட்டுக்கும் ஹேஷ் டேபிளுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? சார்ட்டர் லிஸ்ட்ல கீ வேல்யூ பேர்ல வேல்யூ சேவ் பண்ணிக்க முடியும். ஹேஷ் டேபிள்லையும் கீ வேல்யூ பேர்ல வேல்யூ சேவ் பண்ணிக்க முடியும். பட் சார்ட்டர் லிஸ்ட்ல டிஃபால்ட்டா அசெண்டிங் ஆர்டர் பண்ணிக்கும், ஹேஷ் டேபிள்ல அப்படி பண்ணிக்கிடாது. இப்படி என்ன காம்பினேஷன்ல இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டியது லிஸ்டுடைய நான் ஜெனரிக் வேர்ஷன் தான் அரே லிஸ்ட், டிக்ஷனரியுடைய நான் ஜெனரிக் வேர்ஷன் தான் ஹேஷ் டேபிள், சார்ட்டர் லிஸ்டுடைய நான் ஜெனரிக் வேர்ஷன் சார்ட்டர் லிஸ்ட், ஸ்டாக் உடைய நான் ஜெனரிக் வேர்ஷன் ஸ்டாக் தான், கியூ உடைய நான் ஜெனரிக் வேர்ஷன்
கியூ தான். டிக்ளேர் பண்ணக்கூடிய விதங்கள் அப்படிங்கிறது மாறும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.